வெஜ் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆன் பண்ணி ஒரு குக்கர் வச்சுருக்கோம். இதில் 6 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. பட்டை, லவங்கம், சோம்பு, பிரிஞ்சி இலை, ஏலக்காய், மராட்டி மூக்கு, ஸ்டார் நைஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கோம். சேர்த்தாச்சு. அது பொரிஞ்சிருச்சு. அதில் இப்போ 3 வெங்காயம், பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு கோல்டன் ப்ரௌனில். இதில் வந்து புதினா, கொத்தமல்லி ஆட் பண்ணியிருக்கோம். இதையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இந்த பச்சை வாசனை போட்டோம். டொமேட்டோ 1 கட் பண்ணி வச்சுருக்கேன் பெருசாக, அதை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மசாலாலாம் கலந்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு 4 ஸ்பூன் பிரியாணி மசாலா, 1 ஸ்பூன் ரெட் சில்லி. இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1 கப் பட்டாணி வேக வச்சு வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். 2 உருளைக்கிழங்கு, 1 கேரட், சோயா கொஞ்சம் சுடுதண்ணியில் உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன், ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இந்த காய்க்கெலாம் சேர்த்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை வதக்கிட்டு இதுக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 கப் அரிசி எடுத்திருக்கேன். ஸோ 3 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். 1 2. இப்போ இதை மூடி போட்டு கொதிக்க விடலாம். நல்லா தண்ணி கொதிச்சிருச்சு. 2 கப் ரைஸ் முன்னாடியே தண்ணியில் போட்டு கழுவி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். அது தண்ணியை வடிச்சிட்டு இதில் சேர்த்துக்கலாம். அரிசி மிக்ஸ் பண்ணியாச்சு. உப்பு செக் பண்ணிவிட்டு 3 விசில் விட்டுக்குங்க. நம்மளுடைய வெஜிடபிள் ரைஸ் ரெடி ஆகிடும். இப்போ நம்ம 1 pot ரைஸான வெஜ் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இது மாதிரி இன்னும் நிறைய ரெசிபி பார்க்க நம்ம FRB கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.